பின்னாடி வந்து சூர்யா வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அங்க வந்து மகா என்ன பண்றாங்கன்னா, வந்து கரெக்ட்டா முகத்துல வந்து ஒரு மாஸ்க் போட்டுட்டு, "சரி உனக்கு பதில் நான் போறேன். நீ அமைதியா இரு, இங்கேயே இரு" அப்படி சொல்றாங்க. ஐஸ்வர்யா கிட்ட. ஐஸ்வர்யா உடனே, "வேணாம் மகா, சொன்னா கேளு. நீ எதுல பிரச்சனையில மாட்டிக்க போற. யாருமே இந்த உதவிய செய்ய முடியாது. ஆனா நீ செய்ற. உண்மையிலேயே நீ கடைக்கு நான் குடுத்து வச்சிருக்கேடின்னு" சொல்லிட்டு அப்படியே கண் கலங்குறாங்க. "என்ன மன்னிச்சுடுடி" அப்படி சொல்றாங்க. "சரிக்கா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வந்து நீ பத்திரமா இரு. நான் போயிட்டு உடனே வரேன்" அப்படி சொல்லிட்டு போறாங்க. வேற வழி இல்லாம ஐஸ்வர்யாவ அனுப்புறாங்க. இது எல்லாத்தையும் வந்து சூர்யா வந்து கவனிச்சிடுறாரு. மகா கண்டிப்பா பிரச்சனையில மாட்ட போறா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பின்னாடி ஃபாலோ பண்றாரு. மதன் வந்து கரெக்ட்டா வந்து வந்துட்டு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்றாரு. "என்ன ஐஸ்வர்யா, தள்ளி நிக்கிற, கிட்ட வந்து இருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு இழுக்கிறாரு. உடனே வந்து ஐஸ்வர்யா விலகி போறாங்க. ஐஸ்வர்யா மாதிரி இருக்க மகா உடனே வந்து, "என்ன ஐஸ்வர்யா இப்படி பண்ற? நம்மலாம் எப்படி பழகணும்? உனக்கு ஞாபகம் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டாரு. "நான் எப்படிடா பழகுனேன் உன்கிட்ட?" அப்படின்றாங்க. "என்ன குரல் மாறி இருக்கே?" அப்படின்னோனே, வந்து எவ்வளோ தைரியம் இருந்தா கைய பிடிச்சு இழுப்ப, அந்த அளவு உனக்கு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து செமையா போட்டு அடிக்கிறாங்க. பலார் பலார்ன்னு. "யார் நீ?" அப்படின்னோனே, "நான் ஐஸ்வர்யாவோட தங்கச்சிடா மகாடா" அப்படி சொன்னோனே, "நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படின்றாரு. வருவேன்டா, உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா" அப்படின்றாங்க. பரவாயில்ல, நீ வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, உன்ன வச்சு அவள வர வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு கைய பிடிச்சு இழுக்கிறாரு. விடப்போறியா இப்ப இல்லன்றாங்க. அப்ப கரெக்ட்டா சூர்யா வந்து தடுத்து நிறுத்தி, நல்லா வந்து போட்டு அடிக்கிறாரு. அந்த வந்து மதன, "எவ்வளோ தைரியம் இருந்தா ஒரு பொண்ணு இந்த மாரிலாம் வேலை பண்ணிட்டு இருப்ப" அப்படின்னு சொல்லி நல்லா போட்டு அடிச்சிடுறாரு. அடிச்சு வந்து காப்பாத்துறாரு மகாவ. அடுத்து வந்து அப்படியே வந்து என்ன பண்றாரு, கைய போட்டு நல்லா கட்டிடுறாங்க 2 பேருமே சேர்ந்து. மதன, "உனக்கு இருக்குடா எல்லாத்துக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வீட்டுக்கு ஃபோன் பண்றாங்க. இந்த மாரி மதனோட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து கௌதம் வந்து, "முடிஞ்சு போச்சு என் கதை, அவ்வளோதான். மதன் எல்லா உண்மையும் சொல்லப் போறான். நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லப் போறேன். அதுக்கப்புறம் சூர்யா என்ன வெளுத்து வாங்கிடுவான். வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் எல்லாரும் என்னை காரி துப்பி வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அவ்வளோதான் என் கதை" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாரு. அடுத்து வந்து மதன் வந்து, எல்லார் முன்னாடியும் ஐஸ்வர்யா மேலே எந்த தப்புமே கிடையாது. நான் தான் ஐஸ்வர்யா கிட்ட எப்படியாவது வந்து பணம் வாங்கி ஜிம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதனால தான் இப்படிலாம் பண்ணேன். என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடி மன்னிப்பு கேட்குறாரு. உண்மையை சொல்லு, இது பின்னாடி யார் இருக்கா? உன்னை யார் இப்படிலாம் பண்ண சொன்னது? அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சந்தேகப்பட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து அப்படியே கௌதம பார்க்குறாரு. கௌதம், "ஐயோ டேய், என்னை மாட்டி விட்றாதடா" அப்படின்னு பார்க்குறாரு. உடனே வந்து, "யாரும் காரணம் இல்லை. நான் தான் இதை செஞ்சேன். எனக்கு ஜிம் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஐஸ்வர்யா வந்து பெரிய இடத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணி போயிருக்கான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு, எப்படியாவது வந்து அவகிட்ட பணம் வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்ணேன். என்னை மன்னிச்சிடுங்கன்றா." இவரு முதல்ல போலீஸ் ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ கௌதம பார்த்துட்டு அப்படியே வந்து பார்க்காத மாதிரி போறாரு. இவன் என்ன எப்படி பார்க்குறான் என்ன? நல்ல காலம் இவன் நம்மளை பற்றி சொல்லலை. சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு கௌதம் வந்து அப்படியே நிம்மதி அடைகிறாரு. உடனே வந்து ஐஸ்வர்யா வந்து மகாவை கட்டின்னு அழுகுறாங்க. "இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் மகா. நீ தான் என்னை காப்பாற்றிருக்க. நன்றி மகா" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே சூர்யாவுக்கும் ஐஸ்வர்யாவும் நன்றி சொல்கிறாங்க. "பரவாயில்ல" அப்படின்றாரு. "பொண்ணுன்னா இப்படி தைரியமாக இருக்கணும் மகா மாதிரி பாரு. எதிர்த்து நின்னா எல்லாரையுமே எந்த பிரச்சனையாலும் ஏற்று நிற்கிறா. இந்த மாதிரி இருக்கணும்னு" சொல்லிட்டு பாட்டி பாராட்டுறாங்க. எல்லாருமே வந்து மகா வந்து, "பரவாயில்ல மகா, இந்த அளவு உங்கள் அக்காக்காக இறங்கி செஞ்சுருக்க. எவ்வளோ பெரிய விஷயம்" அப்படின்னோடனே, "இதுக்கெல்லாம் காரணம் உண்மையிலேயே சூர்யா தான். சூர்யா தான் அங்கே வந்தார். அவர் வந்து காப்பாற்றலைன்னா அப்புறம் அவ்வளோதான். அவன் வந்து உண்மையிலேயே ஏதாவது பண்ணாலும் பண்ணியிருப்பான். அவ்வளோ மோசமானவன் அவன். நான் தப்பிச்சு வந்தாலும் வந்து அவனை பிடிச்சிருக்க முடியாது. உண்மையிலேயே வந்து சூர்யா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணது. இதுக்கெல்லாம் காரணம் சூர்யா தான்றாங்க. "சூர்யா உண்மையிலேயே வந்து நல்ல ஜாப் பண்ணியிருக்கப்பா நீ" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க சூர்யாவ. இதெல்லாம் பார்க்கும்போது செம கடுப்பாக இருக்குது நம்ம வந்து கௌதம்க்கு. கௌதம் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இந்த மகாவும் சூர்யாவும் சேர்ந்து நான் போட்ட பிளானை எல்லாத்தையுமே வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ச்சே, இவங்களால தான் இவ்வளோ பிரச்சனை எனக்கு. இப்போ அந்த மதனை வேற நான் வெளியே எடுக்கணும். இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவானோ தெரியல. ச்சே, எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகி அப்படியே பார்த்துட்டு மறைக்கிறாரு எல்லாரையுமே. இதோட முடியுது.